இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததுனால நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? பாதிப்புன்றது எல்லாருக்கும் பொதுவாக தானே வரும். இப்போ ஒருத்தர் ஒரு ஆசிரியர்னா அவர் இந்த படிப்பு முடிச்சிருக்கணும், மருத்துவர்னா மருத்துவ படிப்பு முடிச்சிருக்கணும்னு இருக்கு. இப்போ திடீர்னு நான் டாக்டர்னு எப்படி வர முடியும்? அப்போ அரசியல்னு என்பது அது தொழில் ரீதியே கிடையாது, தகுதி சார்ந்தது. என்ன தகுதி? பிறப்பிலேயே இருக்கு அதிமுக போல குடும்பமாக வரணும் இல்லை, சமுதாயத்தை பற்றி ஓரளவாவது தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் நடக்குது, அதுக்கு என்ன தீர்வு கொடுக்கணுன்ற அடிப்படை புரிதல், களப்பணி. அது யாருக்குன்னா வரலாம், இதெல்லாம் படிச்சிருக்கணும்னு இல்லைனா கூட அந்த களப்பணி சமுதாயத்தில் பட்டு தெரிஞ்சு வரணும். அந்த ஒரு அடிப்படை புரிதல், ஒரு களப்பணி, ஒரு தெளிவு, ஒரு பேச்சு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாலிடாரிட்டின்னு அவங்க ஆங்கிலத்தில். நம்மளால முடியலன்னா கூட அவங்க சார்பாக பேசுறது. ஆப்பிரிக்காவில் அப்படி நடந்துருச்சு, அமெரிக்காவில் அப்படி நடந்துருச்சு, இல்லை பக்கத்து வீட்டில் அப்படி நடந்துச்சு, சம்பவங்களை பேசுறது. அந்த எந்த ஒரு அடிப்படை கூறுகளுமே இல்லாமல் நானும் மருத்துவர், நானும் பொறியாளர், இன்ஜினியரு, நானும் வாத்தியார் அப்படின்னு சொல்கிறது அறவே கடத்தணும்.